வணக்கம் நேயர்களே, ஒரு நாடு ஒரே வரி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்டிருக்கும் இந்த சமயத்தில் நேயர்களுக்கு, வணிகர்களுக்கு, சிறு வியாபாரிகளுக்கு ஜிஎஸ்டியில் இன்னும் இருக்கும் சந்தேகங்களுக்கான ஆலோசனைகளை நமது நிகழ்ச்சியில் பார்க்கவிருக்கின்றோம். ஆலோசனைகள் வழங்குவதற்காக ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் அதிகாரியும் ஜிஎஸ்டி வல்லுநருமான திரு பொன்னுசாமி அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு பொன்னுசாமி. ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்டு இப்போ போயிட்டு இருக்கிற இந்த சமயத்துல குறிப்பா எல்லாருமே கம்பேர் பண்ணி பாக்குறது ஹோட்டல் பில்ஸ். நிறைய பேர் இதுக்கு முன்னாடி நான் ஹோட்டல்ல சாப்பிடும்போது இவ்வளவு பில் வந்துச்சு, இப்போ கண்டிப்பா பெரிய அளவுக்கு மாற்றம் வருது அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் பில் அதிகமா வர்றதாகவும் சில பேர் கம்மியா வர்றதாகவும் இருவேறு தரப்பா போட்டோஸ்லாம் நிறைய போட்டுட்டு இருக்காங்க. மக்கள் ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு மாற்றம் இப்போதைக்கு சாத்தியமா இருக்கு? ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்குங்க ஏற்கனவே சர்வீஸ் டேக்ஸுங்கிறதுல வரி இருந்துச்சுங்க. அந்த சர்வீஸ் டேக்ஸில் இருந்த வரி எதிர்ந்து அதெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு இப்போ நான் ஏர் கண்டிஷன்ஸ் இதுக்கெல்லாம் 12%, ஏர் கண்டிஷனுக்கு 18% அப்படின்னு போடுறாங்க. ஸோ இந்த வரிங்கிறது அவங்களுடைய காஸ்ட்ல இருந்து நான் ஏர் கண்டிஷன்ஸ் இருந்தாக்க 12%, ஏர் கண்டிஷன் இருந்தால் 18% போட்டு அதை தான் போடணும். ஏற்கனவே அவங்க போட்டிருந்த வரி, சர்வீஸ் சார்ஜ் அது கூட சேர்த்து மேலே அது போடக்கூடாது. தெரியுதுங்களா? ஸோ என்ன காஸ்ட்டும் அதை கூட தான் அவங்க பண்ணணும். ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு முதல்ல 100 ரூபாய்க்கு பில்லு கொடுத்தாங்க, 5% கட்டுறாங்க அப்படின்னா 105 ரூபா. இப்போ வரும்போது 12%னாக்க 105லேருந்து 5 எடுத்துட்டு 12% தான் போடணும். 112 ரூபா. ஸோ அடிஷ்னல் இது 7 ரூபா தான் ஆகும். சில பேர் நீங்கள் அதிகமாக ஆயிருக்குனாக்க 105 ரூபா இது 12% 117 போடுறாங்க. ஸோ அது தப்பு. அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா சில ஹோட்டல்களை அவங்களுடைய பில்லுல எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாம பழைய ரேட் என்ன இருக்கோ அது அப்படியே அது தப்பு. அது 18% சேர்த்து கூட இந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் ப்ராஃபிட்டிங், ஹியூஜ் ப்ராஃபிட்டிங் யூசிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அது இட் வில் கம் அண்டர் ஆன்டி ப்ராஃபிட்டிங் லா. தே வில் பி பனிஷ்ட் இஃப் தே ஆர் இன்வெஸ்டிகேட்டட். இதுக்கு வாடிக்கையாளர்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, இல்ல அரசாங்கம் இதை கண்காணிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? டெஃபினெட்லி இப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி ஏதாவது ஹோட்டல்ஸ் எல்லாம் பண்ணாக்க பீப்புள் இருக்கவங்க அங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். எந்த ஹோட்டல்ஸ் தொடர்ந்து இந்த மாதிரி பண்றாங்களோ அவங்க டெஃபினட்டா இன்வெஸ்டிகேஷனுக்கு லாவில் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அது ஆன்டி ப்ராஃபிட்டிங் இப்படி பண்ணக்கூடாது. என்ன பெனிஃபிட் இருக்கோ அதை வாடிக்கையாளருக்கு அவங்க கொடுத்துடணும். அந்த விலையை குறைச்சி அவங்க போடணும். அப்படி பண்ணலன்னாக்க லாவில் அதுக்கு தான் ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது மாதிரி கண்காணிச்சு யாராவது சொன்னாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கலி டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுப்பாங்க. சில இடங்களில் அறியாமையில் பண்றதாகவும் நிறைய பேர் சொல்றாங்க. ரிட்டர்ன் தாக்கல் பண்ற வரைக்கும் இது தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கணுமா? அது நீங்க சொல்றது ஒரு விதத்தில் நியாயமா தான் இருக்கு. பிகாஸ் என்ன பண்றதுன்னு யாருக்கும் தெரியல. எல்லாம் கன்ஃபியூஷன்ஸ். இங்க ரேட் எப்படி போடுறது, கிளாசிஃபிகேஷன் எப்படி போடுறது, எப்படி இதை அட்ஜஸ்ட் பண்றதுங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே ஒட்டுமொத்த கன்ஃபியூஷன் நடந்துட்டு ஆஃபீஸர்ஸ் போய் கேட்டால் கூட ஒரு கிளாரிட்டி கிடைக்கல. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னாக்க இது ஒரு டெம்பரரி ஃபேஸ்னே சொல்லலாம். அதனால தான் அந்த கவர்மெண்ட்டே 2 மாசம் ஒரு டிரான்சிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் வரி பே பண்ண வேண்டாம், ரிட்டர்ன் போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர்லாம் இருக்கிறதுனால இந்த குழப்பங்களும் இந்த இதுவும் கொஞ்சம் பீரியடுக்கு கண்டினியூ ஆகத்தான் செய்யும். அதில் எந்தவித இதுவும் இருக்காது. இப்போ பெரும்பாலான பொருட்கள்ல எதுல எல்லாமே விலையில் மாற்றம் இப்பவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆப்வியஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் கார் ஆட்டோமொபைல்ஸ் டெஃபினெட்லி தெர் இஸ் ரிடக்ஷன்ஸ். ஸோ வேறவர் அந்த ரிடக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கோ அந்த பொருட்கள்லாம் நிறைய ரிடக்ஷன்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஆரம்பிச்சு போட்டு அவங்களே பாஸ் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சில ஃபாஸ்ட் மூவிங் கூட்ஸுக்கெல்லாம் கூட ரிடக்ஷன், அதாவது ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் கூட்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் கூட சிலதில் ரிடக்ஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்கு. நான் முதல் உங்கள் நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரிங்க நிறைய 90க்கு மேலான ஐட்டங்களுக்கு ப்ரைஸஸ் கம்மியாக தான் ஆயிருக்கு. ஏன் கம்மியாக இருக்குன்னா அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த இன்புட் டாக்ஸஸ் கிரெடிட்லாம் சிலதுலாம் கிடைக்க ஆரம்பிச்சு. அதை இப்போ கொடுத்தாங்கன்னா கால்குலேட் பண்ணாங்கன்னா 19%, 20% முதல்ல வந்துச்சுனாக்க இப்போ 18% தான் வருது. ஸோ அந்த 1.5% இன்புட் கிரெடிட்ஸ் கிடைக்கிறதுனால அதில் அந்த காம்பன்சேட் ஆயிரும். ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே நீங்கள் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னாக்க விலை குறையிறதுக்கு தான் சான்ஸ் அதிகமாக சான்ஸ் கிடையாது. சரி, தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, நீங்களும் ஜிஎஸ்டி தொடர்பான உங்களுடைய கேள்விகளை கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்கலாம். நிபுணரின் ஆலோசனை வழங்கப்பட இருக்கிறது. தற்போது பெருந்தூரில் இருந்து அர்ஜுனன் அழைத்திருக்கிறார். வணக்கம் திரு அர்ஜுனன், உங்க கேள்வி என்ன? சார் வணக்கம். சார் வணக்கம். சரிப்பா, அந்த HSN கோடு பத்தி கொஞ்சம் டவுட் சார். இப்ப சில பேர் என்ன சொல்றாங்க சார்னா 1.5 crore மேல இருக்கிறவங்க தான் போடணும், அதுக்கு கீழே இருக்கிறவங்க HSN கோடு மென்ஷன் பண்ண வேண்டியது இல்லை அப்படிங்கிறாங்க சார். அது மாதிரி ஏதாவது ஸ்லாப் இருக்கா சார்? ஆமாங்க, ஆமா. அது நீங்க 1 பாயிண்ட், ஏன்னா சிறு தொழில் முனைவோருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு எந்த HSN கோடு, HSN கோடு சொல்லுங்க, சர்வீஸ் பண்றீங்களா ப்ரொடியூஸ் பண்றீங்களா? ட்ரேடர்ஸ். ஸோ உங்களுக்கு ட்ரேடர்ஸ் சர்வீஸில் தான் வருங்க. ஸோ அதனால் நீங்கள் 1.5 crores இருக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த கிளாசிஃபிகேஷன் கோடை நீங்கள் போட வேண்டாம்.
அதுக்கு மேலே தான் நீங்கள் கண்டுபிடிச்சு போனால் அது நீங்கள் சொல்கிறது உங்களுடைய கருத்து உண்மையானது தான். அதை பற்றி நீங்கள் பாதர் பண்ண வேண்டாம். அதுக்கு மேலே வந்தால் தான் உங்களுக்கு வந்து 2 டிஜிட், அதுக்கு மேலே போனால் 4 டிஜிட் இப்படி வருது. ஸோ டைமிங் நீங்கள் வந்து ஸ்மால் வணிகராக இருந்தீங்கன்னா, ட்ரேடர்ஸாக இருந்தீங்கன்னா அந்த கிளாசிஃபிகேஷன் கூட போட வேண்டாம். அடுத்ததாக புதுச்சேரியிலிருந்து திரு வசந்த் அழைத்திருக்கிறார். வணக்கம் திரு வசந்த், உங்க கேள்வி என்ன? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நம்ம டயர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். சரி சார், இந்த டயர் பிசினஸ்ல பர் மந்த் வந்து சேல்ஸ் வந்து 5 lakhs இருக்கும் சார். சரி. டயருக்கு வந்து 28% டாக்ஸ் ரிசீவ் பண்றாங்க சார். சார் இப்போ இதுக்கு வந்து ப்ராஃபிட் வருதுன்னா இப்போ 6% ப்ராஃபிட்னா சார், அதுக்கான இன்புட் கிரெடிட் எவ்வளவு நம்ம எடுக்கலாம் சார்? இன்கேஸ் நம்ம பண்ற ஜிஎஸ்டி ஆப்ஷன் பார்ட்டி அவங்க ஜிஎஸ்டி ரிட்டர்ன் பண்ணலன்னா எனக்கு அந்த இன்புட் கிரெடிட்ல என்ன ப்ராப்ளம் வரும் சார்? சரி, இன்புட் கிரெடிட் பத்தி நீங்க உங்களுடைய கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க 2 விதமா கேட்டிருக்கீங்க. ஒன்று வந்து நீங்க வந்து டயர் பிசினஸ் பண்றீங்க, அதுக்கு இன்புட் கிரெடிட் என்னெல்லாம் எடுக்கலாம்னு கேட்டிருக்கீங்க இல்லையா? ஆமா, அதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் கேள்வி. அது வந்து உங்களுக்கு என்னென்ன இங்கே டயர் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு உங்களுக்கு ரப்பர் வேணும், உங்களுக்கு இந்த டயர் கார்ட் ஃபேப்ரிக்னு வேணும், பிளஸ் தி கெமிக்கல்ஸ் வேணும். இல்ல ஏஜென்சி மூலமா வச்சிருந்து அவங்க செல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு ட்ரேடரா இருக்கு, அவங்க ட்ரேடரா இருந்தாங்கன்னா, இவங்க வந்து ட்ரேடரா இருந்தாங்கன்னா என்ன டயர் அவங்க வாங்குறாங்களோ அந்த டயரை கிரெடிட் எடுத்துக்கலாம். அந்த டயருக்கு அவங்க ஏற்கனவே டாக்ஸ் பண்ணிருப்பாங்க இல்லைங்களா, அதை கிரெடிட் எடுத்துக்கிட்டு இவங்க என்ன ப்ராஃபிட் அவங்களை ஆட் பண்றாங்களோ அதுக்கு மட்டும் அந்த ஜிஎஸ்டி கட்டினா போதும். இன்னொன்னு சொல்லிட்டு இருக்காரு, தன்னோட பிசினஸ் பண்றவங்க எல்லாருமே வந்து தன்னுடைய இருக்கக்கூடிய பிசினஸ் பண்றவங்க வந்து ஒருவேளை அவங்க எல்லாமே ரிட்டர்ன் தாக்கல் பண்ணல, இதை ஃபாலோ பண்ணல அப்படின்னாங்கன்னா என்னுடைய இன்புட் கிரெடிட் எடுக்கிறதுல ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்கிறாரு. இவங்க வந்து நீங்க யாருக்கிட்ட இருந்து நீங்க பொருள் வாங்குறீங்களோ அவங்க வந்து நீங்க இப்ப எடுக்கிற இன்புட் கிரெடிட் எடுக்கிறத அவங்க வந்து டாக்ஸா கட்டியிருக்கணும், கவர்மெண்ட்டுக்கு ரிட்டர்னும் அவங்க ஃபைல் பண்ணியிருக்கணும். இது ரெண்டும் பண்ணலைன்னாக்க இவர் கிரெடிட் எடுத்திருந்தாலும் ப்ரொவிஷனலா, இது ரெண்டும் பண்ணாத வச்சால கவர்மெண்ட் மேட்சிங் பண்றப்போ அது ரெண்டும் பண்ணலனாக்க இவரோட கிரெடிட்டுக்கு வந்து ப்ராப்ளம். they will not allow this credit. It's not final credit, it's a provisional credit. சரி, அடுத்ததாக கோவையிலிருந்து மணி அழைத்திருக்கிறார். வணக்கம் மணி, உங்க கேள்வி என்ன? சார், இப்ப நான் ஒரு சின்ன கம்பெனி ஒன்று வச்சிருக்கேன், பிளாஸ்டிக் மோல்டிங் பண்ணிட்டு இருக்கிறேன் சார். மோல்டிங் பண்ற கம்பெனி வச்சிருக்கீங்க? ஆமா சார், ஆமா சார். என்ன பொருட்கள் மோல்டிங் பண்றீங்க சார்? இந்த சோபாக்கு வர கீழே லெக் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி சரி. நான் இப்ப வந்து எங்கிட்ட வந்து ஆர்சி எதுவும் எடுக்கல சார். இப்ப வந்து ஜிஎஸ்டி எடுக்கணும்னு இருக்கிற விருப்பப்படுறேன். சரி, அதோட வழிமுறைகளை கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கு நல்லா இருக்கும் சார். சரி, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்கிறாரு. ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ்ங்க. நீங்க வந்து ஜிஎஸ்டி நெட்வொர்க், ஜிஎஸ்டி போர்ட்டல் இருக்கு, www.gst.gov.in சொல்லிட்டு நெட் ப்ராசஸ் இருக்குங்க. அதுல போய் இணையதளத்தில் போய் நீங்க வந்து அதுல நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் காலமே இருக்கு. அதுல நீங்க வந்து கொடுக்க வேண்டியது உங்களோட இமெயில் ஐடி, உங்க போன் நம்பர், என்ன தொழில் பண்றீங்க, இந்த விஷயத்துல நீங்க அதில் என்டர் பண்ணணும். ஓகே, என்ன உங்க பேர், என்ன உங்க கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, என்ன தொழில் பண்றீங்க, அட்ரஸ் பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க இமீடியட்லி போர்ட்டல்ல இருந்து. அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் தான் இமீடியட்லி உங்களுக்கு ரெக்வயர்மெண்ட் ஃபார் ஜிஎஸ்டி பர்பசஸ். ஸோ அதை வச்சுக்கிட்டு நீங்க வந்து ரிட்டர்ன்லாம் இப்போ தாக்கல் பண்ணலாம். பர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இந்த ப்ராசஸ்ல முடிஞ்ச உடனே உங்களுக்கு வரும். ஸோ ரெஃபரன்ஸ் நம்பர் இமீடியட்டா உங்களுக்கு கிடைச்சிரும். அடுத்ததாக சென்னையில இருந்து ஜெயந்தி அழைத்திருக்கிறார். வணக்கம் ஜெயந்தி, உங்க கேள்வி என்ன? வணக்கம் சார். வணக்கம். நாங்க கார்பன் டை ஆக்சைடு வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். நாங்க சரி, அதுல வந்து நான் வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணிருக்கேன். பட் என்கிட்ட வாங்குற பார்ட்டி வந்து 20 lakhsக்கு கீழே இருக்கிறதுனால அவங்க பண்ணல சார். அதுக்கு நான் சேல் பண்ணலாமா? இன்னொரு ரீசன் வந்து இன்டர் ஸ்டேட்டுக்கும் நான் பண்ண முடியுமாங்கிறத சொல்லணும் சார். சரி, நீங்க வந்து கார்பன் டை ஆக்சைடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா மேடம்? கார்பன் டை ஆக்சைடு சேல் பண்றீங்க இல்லையா? ஆமா. நீங்க கார்பன் டை ஆக்சைடு நீங்க சேல் பண்ணும்போது உங்கள்ட்ட இருந்து வாங்குறவங்க சின்னவங்களா பெரியவங்களாங்கிறது பிரச்சனை கிடையாது. ஸோ யாரா இருந்தாலும் நீங்க சேல் பண்ணும்போது அதுக்கு நீங்க ஜிஎஸ்டி கட்டித்தான் ஆகணும். ரெண்டாவது, நீங்க இன்டர்ஸ்டேட் பண்ணுனா கூட உங்க ஸ்டேட்டுக்குள்ள நீங்க விற்கிறீங்களோ இன்டர்ஸ்டேட்டுக்குள்ள பண்றீங்களோ எதுக்காக இருந்தாலும் ஜிஎஸ்டி கட்டித்தான் ஆகணும். சப்போஸ் நீங்க வந்து 20 லட்சத்துக்கு கீழே இருந்தீங்கன்னாக்க வித்தின் த ஸ்டேட்டே நீங்க சேல்ஸ் பண்ணீங்கன்னாக்க ஜிஎஸ்டி கட்ட வேண்டியதில்லை. ஆனா அதே நீங்க 20 லட்சம் கீழே இருக்கீங்க, வேற ஸ்டேட்டுக்கு நீங்க விற்கிறீங்கன்னாக்க ஜிஎஸ்டி கட்டணும். சரி, அடுத்ததாக தஞ்சாவூரில் இருந்து முகமது அலி அழைத்திருக்கிறார். வணக்கம் முகமது அலி, உங்க கேள்வி என்ன? வணக்கம் முகமது அலி, உங்க கேள்வி கேட்கலாம். சார், நான் வந்து சின்ன மளிகை கடை வச்சிருக்கேன் சார். சரி, இப்போ எனக்கு வந்து ஜிஎஸ்டி சொல்லிட்டு ஒரு பில் ஒன்று வந்துருக்கு. இல்ல இப்ப ஜிஎஸ்டில நீங்க பதிவு பண்ணிட்டீங்களா? நீங்க வந்து நான் வந்து சின்ன மளிகை கடை, ஒரு நாளைக்கு வந்து 2-3000 ரூபாய் தான் வியாபாரம். சரி. ஸோ எனக்கு வந்து நான் வந்து ஜிஎஸ்டி கட்டணுமா, ஜிஎஸ்டி நம்பர் எதுவும் வாங்கணுமா? எனக்கு வந்து ஆதார் கார்டு இல்லைன்னா எனக்கு வந்து பொருள் சப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. சரி. இப்போ ஆதார் கார்டு அப்ளை பண்ணாக்க எனக்கு வந்து ஜிஎஸ்டியில் போயிடாது. சரி.
இயர்லி வந்து 20 லட்சம் சொல்றாங்க. 20 லட்சம் அப்படின்னாலும் எனக்கு வந்து கட்ட முடியாது. எனக்கு 20 லட்சம்னா மாசம் வந்து 16,000. சரி, இவர் உங்களுடைய வியாபாரத்தை பாத்தீங்கன்னாக்க ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் நீங்க வியாபாரம் பண்றீங்கன்னா நீங்க 20 லட்சத்துக்கு மேலேயே போக மாட்டீங்களே. நீங்க ஏன் அதை பத்தி ஒரி பண்றீங்க? நீங்க கீழே தான் இருக்கிறீங்க. எந்த பொருள் வச்சாலும் உங்களுக்கு 20 லட்சம் கீழே வரப்போகுது. நீங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டாம், ஜிஎஸ்டி வரி கட்ட வேண்டாம், அதை பத்தி ஒன்றும் கட்ட வேண்டாம். சப்போஸ் நீங்க யாராவது உங்கள்கிட்ட இருந்து யாராவது பொருள் வாங்குறாங்க ரெஜிஸ்டர் உள்ளவங்கன்னா அவங்க தான் வரி கட்டணும், இவர் கட்ட வேண்டாம், தேவையில்லை. அடுத்ததாக வந்து கோவையில இருந்து பழனிசாமி இணைப்புல இருக்கிறீங்க. வணக்கம் திரு பழனிசாமி, கேள்வியை கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். நாங்க வந்து ஆட்டோமொபைலுக்கு ஒரு மிஷினரி பண்ணிட்டு இருக்கு சார். நாங்க ஆட்டோமொபைல் சர்வீஸ் சென்டர் இல்லைங்களா சார், சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கீங்களா? ஷோரூம்ஸ் இருக்கு, அங்க வந்து ஒரு மிஷின் கொடுத்துருக்கு சார், ஆட்டோமேட்டிக் வாட்டர் வாஷ் பண்ண மிஷின் கொடுத்துட்டு இருக்கு சார். ஸோ அதுக்கு வந்து என்ன டாக்ஸ் வருங்கிறது வந்து வரைக்கும் ஒன்றும் கிளியரா தெரியாம இருக்கு சார் ஜிஎஸ்டில. சரி, நீங்க ஆட்டோமொபைல் சர்வீஸ் ஸ்டேஷன் வச்சிருக்கீங்களா? சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு வர மிஷினரி மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கு சார். நாங்க மிஷினரி மேனுஃபேக்சர் பண்றீங்க. இவர் வந்து மிஷினரி பண்ணிட்டு இருக்காரு. நீங்க வந்து மிஷினரி மேனுஃபேக்சர் பண்றீங்க இல்லையா? ஆமா சார். சோ மிஷினரி மேனுஃபேக்சர் எந்த மிஷினுக்கு நீங்க சேல் பண்றீங்கன்னாக்க மிஷினரி மேனுஃபேக்சர் பண்ணி விக்கிறீங்க இல்லையா? ஆமா ஆமாங்க சார். அது மிஷினரி என்ன ரேட் வருதோ அந்த ரேட் மோஸ்ட் லைக்லி இட் இஸ் 18% ரேட் will be there. 18% ஜிஎஸ்டி கட்டணும். நார்மலா இன்னும் கூட வந்து அவங்க எவ்வளவுக்கு வியாபாரம் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்தும் அது இருக்கு. நீங்க வந்து எவ்வளவு உங்களுடைய சைஸ் எவ்வளவு இருக்கு, உங்களுடைய எவ்வளவு பண்றீங்க ஒரு வருஷத்துக்கு? சார் ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா வந்து எனக்கு டோட்டலா வந்து ஒரு 20 லட்சம் பக்கம் பண்ணிட்டு இருக்கு சார். 20 லட்சம் பக்கமா, 20 லட்சம் மேலையா, 20 லட்சம் கீழையா? அமௌண்ட் வேல்யூ வந்து 20 லட்சம் மட்டும் பண்ணிட்டு இருக்கு சார். பண்ணிக்கலாம். அப்ப நீங்க ஜிஎஸ்டி உங்களுக்கு நீங்க டாக்ஸ் கட்டும்படியா இருக்குங்க. 20 லட்சம் மேல போனாவே நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் என்னங்க மிஷினரிக்கு வந்து என்ன டாக்ஸ் நாங்க பில் பண்றோம் சார்? 18% 28% வந்து எனக்கு கிளியரா தெரியாம இருக்கு சார். இல்ல மெஷினரிக்கு வந்து உங்களுக்கு டாக்ஸேஷன் ரேட் வந்துங்க செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. நீங்க அதை பார்த்துட்டு நீங்க பண்ணலாமோ. இந்த மெஷினரிக்கெல்லாம் ஐட்டம்ஸ் எல்லாம் 18% ரேட்ல வரும்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்க அதை நீங்க பார்த்துட்டு எந்த ரேட்ல என்ன கரெக்டான ரேட் என்ன வருமோ அதை நீங்க பார்த்துட்டு அது பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததாக ஈரோடில இருந்து செல்வகுமார் அழைத்திருக்கிறார். வணக்கம் திரு செல்வகுமார், உங்க கேள்வியை கேட்கலாம். சார் வணக்கம் சார், நான் ஈரோட்ல இருந்து செல்வகுமார் பேசுறேன் சார். வணக்கம். நாங்க வந்து இந்த பிளாஸ்டிக் ஓவன் சாக்ஸ் கன்வர்ஷன் யூனிட் வச்சிருக்கோங்க. பிளாஸ்டிக் ஓவன் சாக்ஸ்ல கன்வர்ஷன் யூனிட் வச்சிருக்கோங்க. சரி. அதாவது நாங்க ஓவன் சாக்ஸ் வந்து ஃபேப்ரிக் ரோலா வாங்குறோம், பர்ச்சேஸ் பண்றோம். அதுக்கு பாத்தீங்கன்னா 28% ஜிஎஸ்டின்னு போட்டிருக்காங்க. ஆமா ஆமா. நாங்க கன்வர்ஷன் பண்ணி சாக்ஸா சேல் பண்ணும்போது 18% தான் இருக்கு. இந்த எக்ஸ்ட்ரா 10% வந்து எங்களுக்கு ரீஃபண்டுக்கு ஏதாவது ப்ரொசீஜர்? ஆமா, அது அதாவது உங்களுக்கு அவுட்புட் டாக்ஸ் எப்ப அதிகமா இருக்கு, இன்வெர்ட் டாக்ஸை விட அவுட்புட் டாக்ஸ் உங்களுக்கு அதிகமா இருந்துச்சுனாக்க, ஓகே, நீங்க இன்புட் டாக்ஸ் உங்களுக்கு அதிகமா இருந்து அவுட்புட் டாக்ஸ் கம்மியா இருந்துச்சுனாக்க ரீஃபண்ட் ப்ராசஸ்க்கு ஒரு ப்ராசஸ் இருக்குங்க. அதுல வந்து நீங்க ரீஃபண்ட் கிளைம் பண்ணிக்கலாம். ஒரு மாசமா நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டு அது எவ்வளவு நீங்க உங்களுக்கு எக்ஸஸா இன்புட் டாக்ஸ் இருக்கோ அதை நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ரீஃபண்டா. சரி, தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, ஜிஎஸ்டி சம்பந்தமான உங்களுடைய கேள்விகளுக்கான நிபுணரின் ஆலோசனையை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சி தொடரும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஒரு நாடு ஒரே வரி நிகழ்ச்சியில் ஜிஎஸ்டி சம்பந்தமான நேயர்களின் கேள்விகளுக்கான ஆலோசனையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது வேலூரில் இருந்து தமிழ்ச்செல்வி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் தமிழ்ச்செல்வி, கேள்வி என்ன? வணக்கம் சார், எனக்கு 2 சந்தேகம் இருக்கு. கேட்கலாம். நாங்க வந்து ஹேண்ட்லூம் சில்க் சாரீஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். சரி. எங்களோட ஆனுவல் டர்ன் ஓவர் பாத்தீங்கன்னா 50 lakhsக்கு கம்மியா தான் இருக்கு. சரி, 50 lakhs கம்மியா? 1.5 crore லெஸ்ஸா இருந்தா ஹெச்எஸ்என் கோட் மென்ஷன் பண்ண வேணாம்னு சார் சொல்லியிருந்தாரு. அது தேவையில்லையா அப்படின்றது ஒண்ணு. அதோட வந்து சில்க்கு 5% வந்து டாக்ஸ் சொல்லியிருக்காங்க ஜிஎஸ்டில. பிலோ 75 lakhs இருந்தா 2% தான் சொல்றாங்க சார். அது உண்மைதானான்னு தெரிஞ்சுக்கணும். சரி, நீங்க உங்க சொல்றது உண்மைதாங்க. 1.5 crore வந்து ஹெச்எஸ்என் கோட் நீங்க மென்ஷன் பண்ண வேண்டாம். ரெண்டாவது நீங்க வந்து பிலோ 75 lakhs இருந்துச்சுனாக்க நீங்க மேனுஃபேக்சரா இருந்தீங்கன்னாக்க 2% தான் உங்களுக்கு டாக்ஸ் ஆப்ஷன். அது வந்து உங்களுடைய ஆப்ஷனல். நீங்க வந்து அதுக்கு வந்து நீங்க சில்க் சாரீஸ்ங்கிறதுனால அதை வந்து வீட்டுக்கு வாங்குறவங்க யாரும் கிரெடிட் எடுத்துக்க போறதில்ல. சரி. ஸோ அதனால சில வந்து இந்த காம்போசிஷன் ஸ்கீம்ங்கிறது சில இதுக்கு தான் பொருந்தும். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி சாரீஸ் பண்ணுறவங்களுக்கு அது பொருந்தலாம். ஏன்னா பிகாஸ் வாங்குறவங்க கிரெடிட் எடுத்துகிட்டு போகிறதில்ல. ஸோ இந்த 2% தான் கட்டணும். ஏன்னா சென்ட்ரல் டேக்ஸ் 1%, ஸ்டேட் டேக்ஸ் 1%. ஸோ அந்த ரெண்டாவது உங்களுடைய அசம்ஷனு கரெக்ட் தாம்மா. சார், இப்போ கடைகள் எல்லாமே வந்து பழைய ஸ்டாக்ஸ் நிறைய பேர் இப்போ வச்சிருக்காங்க. பழைய ரேட்டு படி பழைய டாக்ஸ் படி அவங்க வாங்கி இப்போ எல்லாருமே வச்சிருக்காங்க. நிறைய பேர் தள்ளி விடணும்னு முயற்சி பண்ணாங்க. இன்னும் நிறைய பேருக்கு அப்படியே ஸ்டாக்ஸ் இருப்புல நிறையவே இருக்குது. இப்போ ஜிஎஸ்டிக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் அதை என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்துல நிறைய பேர் கேள்விகள் முன் வச்சிட்டு இருக்காங்க. அவங்க கூட பேசலாம். அதற்கு முன்பாக சென்னையில இருந்து சண்முகசுந்தரம் அழைத்திருக்கிறார். வணக்கம் திரு சண்முகசுந்தரம், உங்க கேள்வி என்ன? சார், நாங்க வந்து ஸ்பெஷல் பர்பஸ் மெஷின்ஸ் மேனுஃபேக்சர் பண்றோம் சார். சரி. எங்களோட ஜாப் என்னன்னா ஸ்டாண்டர்ட் பார்ட்ஸ் லைக் மோட்டார், கியர் இதெல்லாம் மார்க்கெட்ல இருக்கிறத வாங்கி நாங்களும் சில பார்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி அது ஒரு டோட்டல் மிஷினா உருவாக்குவோம்.
இதுக்கு வந்து என்ன HSN கோடு என்ன வரும்? நாங்க HSN கோடு நிறைய தேடணும் சார். இதுக்கு ரிலவெண்டா கிடைக்கல. இதுக்கு என்ன டாக்ஸ் வரும், எந்த HSN கோடுக்கு அண்டர்ல வரும்? அதாவது மெஷினரின்னு பார்த்தீங்கன்னா சாப்டர்ஸ் 84 இல்லைனா 85ல் தாங்க கிளாஸிஃபை பண்ணாங்க. முதலோட HSN கிளாசிஃபிகேஷன் கஸ்டம்ஸ் அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ் இருந்ததில் 84 சாப்டர் இல்லைனா 85 இதில் தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க. சில மெஷினரி ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள்லாம் அது 90 சில சாப்டர்ஸில் போகும். பட் உங்களுடைய பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் பர்பஸ் இந்த கியர் பாக்ஸ் அதெல்லாம் நீங்கள் போட்டு நீங்கள் பண்ணதுனால திஸ் இஸ் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள், டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளுங்களா உங்களுக்கு? இல்ல. ஸோ ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் அப்படிங்கிற மெஷினரி வேற, வெஹிக்கிள் வேற. ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள்ஸ்னாக்கா சாப்டர் 87ல போய் பார்க்கணும். வெஹிக்கிள் சொல்லல, மெஷினரினா 84 85 18% தான் டாக்ஸ் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் 90% ஐட்டம்ஸ் மெஷினரி 18% தாங்க. அதுக்கு வந்து HSN கோடு வந்து 84 இல்லை 85ல அவங்க என்ன மெஷின் அவங்க பண்ணாலும் மோர் ஆர் லெஸ் நியர் அபவுட் அந்த மெஷினரி அந்த பர்டிகுலர் கிளாசிஃபிகேஷன். இந்த கிளாசிஃபிகேஷன் எக்ஸாக்டா கரெக்டா நம்ம சொல்ல முடியாது, அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தா தான் சொல்ல முடியும். சரி, அடுத்ததாக கோவையிலிருந்து மணிமாறன் அழைத்திருக்கிறார். வணக்கம் திரு மணிமாறன், உங்க கேள்வி. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். நான் இந்த சில்லறை வியாபார செங்கல், மணல், ஜல்லி, சிமெண்ட் எல்லாம் விற்கிறேன் சார். சரி. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வருஷம் கூடி ஒரு 18 லட்சம் 20 லட்சத்துக்குள்ள விற்கும் சார். சரிங்க. அது போக ஒரு வேன் ஒண்ணு புதுசா வாங்கியிருக்கு சார். மாசம் ஒரு 30,000 ரூபாய் அதுக்கு டியூவும் கட்டிட்டு இருக்கேன். டியூ கட்டிட்டு இருக்கேன் சார். அதுக்கு ஏதாச்சும் ஜிஎஸ்டி எடுக்கணுமா என்ன ஏதுன்னு அதான் தெரிஞ்சுக்கலாம்னு சார். வேன் நீங்க வாங்கி என்ன பண்றீங்க? என்னங்க சார், இந்த வேன்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேனை வச்சு வேன் வந்துங்க சார், இந்த ஜல்லி மெட்டல் இதெல்லாம் கேட்ட ஒரு 600 ரூபா வாடகை, 500 ரூபா வாடகைன்னு வாடகைக்கு போவேன் சார். அவ்வளவுதானுங்களே? ஆமாங்க சார். ஆமாங்க சார். உங்க இது வந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் கீழே தான் வரும் போல் இருக்கு இல்லையா? கீழே தான் வரும் சார். கீழே தான் வரும். அதை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்க. ஸோ நீங்க வந்து நீங்க பிரிக்ஸ் பண்றீங்க, பிரிக்ஸ்க்குலாம் 5% போட்டிருக்காங்க. ஸோ நீங்க அதெல்லாம் நீங்க வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணதுனால 20 லட்சம் கீழே வந்தா நீங்க வந்து கவலையே பட வேண்டாம். சரியா? ஸோ அதனால நீங்க ஜிஎஸ்டியை பத்தி ஒரே பண்ண வேண்டாம். அதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் தான் போக போகுது. இதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் போறவங்களுக்கு அல்லஸ் ஒர்க் ஆர்டர் வந்து கிரெடிட்டும் எடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்க டைமிங் கவலைப்பட வேண்டாம். ஓகே, 20 லட்சம் கீழே வரைக்கும் கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் வந்தவொடனே பார்த்துக்கலாம். போன வருஷம் வரைக்கும் 20 லட்சம் வரலன்னா பேசாம இருங்க. சரி, அடுத்ததாக திருப்பத்தூரில் இருந்து சுதாகர் இணைப்புல இருக்கிறீங்க. வணக்கம் திரு சுதாகர், கேள்வி என்ன? வணக்கம் சுதாகர், கேள்வி கேட்கலாம் சார். வணக்கம் சார். வணக்கம். நாங்க திருப்பத்தூர்ல இருந்து பேசுறோம் சார். நாங்க மொத்த வியாபாரம் வந்து மாட்டு தீவன வியாபாரம் பண்றோம் சார். புளியாங்கொட்டை, அஸ்கு இதெல்லாம் வந்து அதுக்கு வந்து ஜிஎஸ்டி வரி என்னன்னு இன்ன வரையும் தெரியல சார். ஃபர்ஸ்ட் வந்து 5% இருந்துச்சு. ஆனா ஜிஎஸ்டில எத்தனை பர்சன்ட் என்னன்னு வந்து ஒன்றும் தெரியல சார். விவரம் தான் வந்து போட்டாங்க இல்லைங்களா? உணவுக்கு 18% 10% வந்து வருது இல்லைங்களா? அதுல வரையும் போடல சார். அனிமல் ஃபீட்ஸ்க்கு போட்டிருக்காங்களே, அனிமல் ஃபீட்ஸ்க்கு வந்து மொத்தமா வந்து 0% போட்டுக்கிறாங்க சார். ஆமா, அது வந்து புளியாங்கொட்டைன்றது வந்து தனியா வருது. அது வந்து கொட்டை மாட்டு தீவனன்றது வந்து அரைச்சிட்டா வந்து ஜிஎஸ்டி வரி இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா, மொத்தமா போடும்போது நாங்க வந்து இப்போ ஆந்திரா மற்ற ஸ்டேட்டுக்கு வந்து அனுப்புறோம். புளியாங்கொட்டையில என்ன பண்றீங்க, என்ன ப்ராசஸ் பண்றீங்க நீங்க சார்? எங்களுக்கு வந்து புளியாங்கொட்டைக்கு என்ன பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி என்ன வருது, எத்தனை பர்சன்டேஜ் வருதுன்னு எங்களுக்கு தெரியணும் சார். பாருங்க, அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் வந்து எனி அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் நார்மலா பல்க் பேக்ல யாருக்கு தராலும் அதுல டாக்ஸ் கிடையாது. இது வந்து புளியங்கொட்டைங்கிறது என்ன பொறுத்தவரை அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ். இவங்க ஏதாவது ப்ராசஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி அனிமல் ஃபீடா மாத்தினாங்கன்னா தான் டாக்ஸ் வந்து அனிமல் ஃபீட்ல போயிடும். இது வந்து புளியங்கொட்டைங்கிறது புளியும் மரம் எல்லாம் கையில காக்கிறதுக்குலாம் டாக்ஸ் இல்லையே, அன்லஸ் பிராண்ட் போட்டு ஒரு பிராண்ட் போட்டு வித்தால் ஒழிய. சரி, இல்லைங்களா? ஸோ அதுக்கு டாக்ஸ் வராது. ஒருவேளை அனிமல் ஃபீட் அப்படிங்கும்போது அது 5%ல வரதுக்கு வாய்ப்பு. ஆமா, வரும்போது 0% வருது. பிளஸ் சம் எக்ஸஸ் ப்ராசஸ் வந்து 5%. இவர் ஒருவேளை புளியங்கொட்டை வச்சு ஏதாவது ப்ராசஸ் பண்ணி வித்தாருனாக்க 5% சான்சஸ் இருக்கு. சரி, அடுத்ததாக மதுரையில இருந்து ரவி அழைத்திருக்கிறார். வணக்கம் திரு ரவி. சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், நான் மதுரையிலிருந்து பேசுறேன் சார். கேள்வியை கேட்கலாம் திரு ரவி. சார் நான் வந்து எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டா இருக்கேன். இப்போ வந்து எனக்கு கான்ட்ராக்டருக்கு எவ்வளவு ஜிஎஸ்டி பிடிப்பாங்க? எதுல இருக்கிறீங்க, என்ன பண்றீங்க? எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர்ஸ். ஆமா, இப்போ எனக்கு எவ்வளவு என்ன கிளியரன்ஸ் இல்ல, கான்ட்ராக்டருக்கு எவ்வளவு பிடிக்கிறாங்க, நான் இப்போ என்ன வழிமுறை பண்ண? நீங்க யாருக்கு கான்ட்ராக்ட் வேலை பண்றீங்க? நான் கவர்மெண்ட் கான்ட்ராக்டர். எனக்கு ஆரம்பத்திலேயே செக் கொடுக்கறப்பயே வரி எல்லாம் பிடிச்சிக்கிறேன். ஆமாங்க, அதாவது நீங்க கவர்மெண்ட் கான்ட்ராக்டா இருந்தீங்கன்னாக்க ஒரு பில்லுல வந்து 2.5 lakhs ஒரு பில்லு நீங்க சப்மிட் பண்றீங்கன்னாக்க கவர்மெண்ட் வந்து 1% பிடிச்சுக்குவாங்க. 1% இவர் கொடுக்க வேண்டிய புள்ள டாக்ஸை கொடுத்து பிடிச்சிக்கிட்டு அதை கவர்மெண்ட் கட்டுருவாங்க. ஸோ அந்த டாக்ஸ் வந்து பிடிக்கிற டாக்ஸை இவர் வந்து கிரெடிட்டா எடுத்துக்கிட்டு அதை இவர் பே பண்ணும்போது இவர் பே பண்ணணும்னா இவர் பே பண்ணிடலாம். சரி. ஸோ அது 1% தான் பிடிப்பாங்க கவர்மெண்ட்ல. சரி,
2.5 lakhs ஒரு பில்லுக்கு இருந்துச்சுனாக்க. சரி, அடுத்ததாக தூத்துக்குடியிலிருந்து திரு ஷேக் மியான் இணைப்புல இருக்கிறீங்க. வணக்கம் திரு ஷேக், உங்க கேள்வி என்ன? சார் வணக்கம் சார். வணக்கங்க சார். நான் வந்து அரிசி வியாபாரம் பாக்குறேன். அரிசி வியாபாரம்னா அந்த வீடுகளுக்கு அரிசி கொடுத்துட்டு கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறேன். சரிங்க. வருஷத்துக்கு வந்து ஒரு 15 லட்சம் ரூபா வரும்னு வச்சுக்கோங்க. இப்போ அரிசி எடுக்க நான் போகும்போது என்கிட்ட வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் வந்து ஜிஎஸ்டி பில்லு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, ஹலோ, சொல்லுங்க. ஆதார் கார்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஆதார் கார்டு கொடுத்தோம்னா அந்த ஆதார் கார்டை அவங்க மிஸ்யூஸ் பண்ணி வேற யாருக்கும் பில்லு போட்டுருவாங்கிற ஒரு அச்சம் இருக்கு. ஆதார் கார்டு கொடுக்கணுமா இல்லைக்கு நாங்கள் இந்த 15 லட்சம் ரூபாய்க்கு உள்ள இருக்கனால ஜிஎஸ்டி எங்களுக்கு வேண்டாமா? இல்ல, யாரு கேக்குறா உங்கள்கிட்ட? சொல்றது நீங்க வந்து அரிசி வந்து வீட்டுங்களுக்கு தானே சப்ளை பண்றீங்க? ஆமா, வீடுகளுக்கு தான் சப்ளை பண்றேன். வீடுங்களுக்கு சப்ளை பண்ணும்போது அரிசிக்கு வந்து ஜிஎஸ்டியே நீங்க கிடையாது. யாரு உங்கள்கிட்ட ஆதார் கார்டு கேக்குறா? நாங்க வாங்க போற கடையில கேக்குறாங்க, மொத்த கடையில கேக்குறாங்க. மொத்த கடையில கேக்குறாங்களா? அவங்க என்ன பிராண்டடா வச்சு உங்கள்கிட்ட விக்கிறாங்களா? ஆமா, அவங்க பிராண்டடா வச்சு விக்கிறாங்க. அவங்க வந்து நாங்க போய் ஒரு 50 பை கேட்க போறோம்னு வச்சுக்கலாம். அப்ப எப்பா நீ உன்னோட ஆதார் கார்டு தாங்க அல்லது ஜிஎஸ்டி நீங்க அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. பெரிய அளவுல வாங்கும் போது இவர்கிட்ட இருந்து கேக்குறாங்க. என்ன பிரச்சனை என்னங்க, இத சொன்னேன் இல்லீங்களா, இந்த பிராண்டட் ப்ராடக்ட் வந்துச்சுனாக்க அதுல வந்து அவங்க 5% கட்டணும். சோ இவங்க வாங்குறவங்க வந்து பிராண்டட் ப்ராடக்ட் எதா இருந்தாலும் சரி, பிராண்ட் போட்டு பேக் பண்ணி யூனிட் கண்டெய்னர் வித்தீங்கன்னாக்க அந்த டாக்ஸ் வந்துடும். ஸோ ரிவர்ஸ் சார்ஜில் போய் என்ன வச்சுனாக்க இவங்க வந்து வாங்குற ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லைனாக்க the tax liability fall on them, person who is selling. ஸோ அதனால தான் கேட்குறாங்க இவங்கள்ட்ட. ஸோ அவங்க வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து அவங்கள்ட்ட விற்கிறாங்கன்னாக்கா உங்கள்கிட்ட அவங்கள கேட்கறதுல நியாயம் தான் இருக்கும். உங்கள்ட்ட ஜிஎஸ்டி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களா இல்லையான்னு கேட்பாங்க. நீங்கள் ஆதார் கார்டுக்குலாம் உங்களை மிஸ்யூஸ்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அதெல்லாம் கொடுத்து அவங்க டேக்ஸ் கட்டுறது நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டாம். அவங்கள்ட்ட இருந்து வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து பிராண்டட் ப்ராடக்ட் வாங்குறீங்களா, லூஸில் வாங்குறீங்களா, பல்காக வாங்குறீங்களா? இல்லை, இணைப்பு இல்லை. ஆமாம். சரி, அடுத்ததாக கும்பகோணத்திலிருந்து வெங்கட் இணைப்பில் இருக்கிறீங்க. வணக்கம் திரு வெங்கட், உங்க கேள்வி என்ன? வணக்கம் சார், நான் கும்பகோணத்தில் வெங்கட் பேசுறேன். நான் வந்து என்னோட நான் வாங்குற பொருள் வந்து இப்ப 12% வரி போட்டிருக்காங்க. எதுக்குங்க? அதாவது சூரத்தில் வாங்குற ஜரிகைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு 0% இருந்துச்சு, இப்ப 12% சொல்றாங்க. ஆமா, அவங்க 12% போட்டு அனுப்பிட்டாங்க. இப்ப நான் ஒரு 12% போடணுமா? நீங்க யார்கிட்ட விற்கிறீங்க? நான் வெளியில விற்கிறேன். எவ்வளவுக்கு வாங்குறீங்க, எவ்வளவுக்கு விற்கிறீங்க? அப்ராக்சிமேட்டா நீங்க ஒன்றும் விலை சொல்ல வேண்டாம், பட் நீங்க வாங்கி அதில் லாபம் வச்சு தானே விற்கிறீங்க? ஆமா சார். அப்ப நீங்க எவ்வளவு லாபம் வைக்கிறீங்களோ அதுக்கு 12% போட்டு தான் கட்டணும். அதுக்கு 12% போட்டு தான். ஆமா ஆமா, நீங்க லாபம் வைக்கிறீங்களா, எவ்வளவுக்கு நீங்க லாபம் ப்ராடக்ட் விற்கிறீங்களோ அந்த லாபத்துக்கு மட்டும்தான் மதிப்பு கூட்டு வரி வரும். நீங்க வந்து ஏற்கனவே வாங்கிருக்கீங்கன்னா அந்த டாக்ஸ் கட்டிருந்தீங்கன்னா அந்த டாக்ஸ் நீங்க கிரெடிட்டா எடுத்துக்கிட்டு எவ்வளவு உங்களுக்கு லாபம் வருதோ அதுக்கு டாக்ஸ் அடிஷனலா போட்டு இதை யூஸ் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். சரி, அரங்கத்திற்கு வந்து பல்வேறு விதமான முக்கிய ஆலோசனைகள் கொடுத்தமைக்காக திரு பொன்னுசாமி மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நேர்களை ஜிஎஸ்டி சம்பந்தமான நேர்களுடைய கேள்விகளுக்கான ஆலோசனைகளை பார்த்தோம். மீண்டும் நாளை மதியம் 2 மணிக்கு ஜிஎஸ்டி சம்பந்தமாக சிறு வணிகர்கள், நேயர்கள், வியாபாரிகளுடைய கேள்விகளுக்கான ஆலோசனைகள், வரி நிபுணர்கள் அதற்கான ஆலோசனைகளை கொடுக்க இருக்கிறார்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.